அறக்கட்டளையின் தலைவர் நிறுவனர் மதுரையைச் சேர்ந்த டாக்டர் பிரகாஷ் ஐயா அவர்களை பேசும்படி அன்புடன் அழைக்கிறோம். அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. நான் யாரும் நான் பேசுறதை கேட்க வேணாம். அப்படி சொன்னதானே கேட்பீங்க. நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல. ஆமா, எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் பரிகாரமும் பலன்களும் கொடுக்க ஜோதிடர்களும் வாஸ்து நிபுணர்களும் இருக்காங்க. ஆனால் அவங்களையும் கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு தாந்திரிக பரிகாரங்கள்னு சொல்லி தாந்திரிக நிபுணர்களும் வேணும். புரியுதுங்களா? கண்டிப்பா உருவாக்கிடலாம். அதுதான் என்னுடைய லட்சியம். மாதம் முழுவதும் மாணவரை உருவாக்குவர் ஜோதிடர். வருடம் ஒரு முறை தாந்திரிகரை உருவாக்குற தாந்திரிகவாதி. சரிங்களா? நான் முதலே சொன்னேன் பார்த்தீங்களா, என் பேச்சை யாரும் கேட்க வேணான்னு. யாருமே கேட்க வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. என்னங்க ஐயா? ஆமாம், சரி, ஏதாவது கை தட்டிடுங்க. இல்லை, ஒன்றும் சத்தம் ஒன்றும் கேட்கல. சத்தமா வாட் அங்கிள் ப்ரோ அங்கிள் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சரியா? சத்தம் அதிகமாக இருக்கணும். ஏன்னா சில வசனங்கள் இப்படிதான் ஒரு சிலர் பேசி கைத்தட்டு வாங்குறாங்க. அதனால நம்மளும் அதே பேசி வாங்கலான்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? இன்னைக்கு நான் தாந்திரிக ரீதியாக எந்த விஷயமும் உங்களுக்கு கொடுக்க போறதில்ல. தாந்திரிகம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமே உங்களுக்கு கொடுக்க போறதில்ல. இன்னைக்கு சொல்ல போற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஜோதிடத்துல இதுவரைக்கும் நான் சொல்லாத ஒரு விஷயம் சொல்லலான் இருக்கேன். ஜோதிடத்துல எல்லாருக்குமே ராசி, நட்சத்திரம், லக்னம் எவ்வளோ இருக்கு, எக்ஸட்ரா எக்ஸட்ரா A to Z வரைக்கும். சரிங்களா? 27 ஏபிசியில் எப்படி 26 எழுதோ அது மாதிரி ஜாதகத்திலையுமே 27 விஷயம் இருக்கு. ஒரு 27 பிரச்சனை இருக்கு மொத்தம். சரிங்களா? அக்கா, கொஞ்ச நேரம் எனக்கு டென்ஷன் ஆகிறதுக்கு. விஜயகாந்த் மாதிரி கண்ணு சிவக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுங்கக்கா. வெளியே இருக்கவங்கன்னா கொஞ்சம் உள்ள வந்தீங்கன்னா ஒரு முக்கியமான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. ஐயா, உள்ள வந்தா 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு ஒருத்தர் சொன்னாரு. நான் கொடுத்துருக்கேன். இப்ப இங்க கேள்வி கேட்கிறவங்களுக்கு 500 ரூபாய் பரிசு கொடுக்க போறேன், பதில் சொல்றவங்களுக்கு. அப்போ சரி, ஓகே, யாரோ எப்படியோ போங்க. நம்ம சேர் இல்ல, சேர் மட்டும் இருக்குன்னு நினைச்சிட்டு பேசிட்டு போயிடுவோம். சரியா? டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. சரி, இப்போ எல்லாருக்குமே நோய் சரியாகணும். கடன் சரியாகுதோ இல்லையோ, நோய் சரியாகணும். கடன் சரியாகணும்னா நம்ம ஆரோக்கியமா இருந்தா உழைச்சி கடன் அடைச்சிடலாம். எந்த கிரகமும் எந்த தெய்வமும் கடன் அடைக்காது. எந்த கிரகமும் எந்த தெய்வமும் கடன் அடைக்காது. நம்ம உடல் ரீதியா சரியா இருந்தா மட்டும்தான் நம்ம ஓடி போய் இந்த கடனை சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு அடைக்க முடியும். அதே மாதிரி கடனை, சரி எனக்கு கடன் கட்டணும், அதுக்கு ஒரு பரிகாரம் சொன்னா, கடனுக்காக பரிகாரமே கிடையாது. எப்ப உங்க இஷ்டத்துக்கு நீங்க கடன் வாங்கி செலவு பண்ணிவிட்டு பிள்ளையார் டீம், முருகன் டீம், சிவன் டீம் உட்காந்து என் கடன் அடைனா வாங்கின கடன்ல கோயிலுக்கு எதுவும் பங்கு கொடுத்தீங்களா? எதுவுமே கொடுக்கல. அப்புறம் எப்படி அந்த கடவுள் உங்களுக்கு கடன் அடைப்பாரு? ஒரு 10,000 வாங்குறீங்க, திருப்பதி ஏழுமலையானுக்கு ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு கொடுத்தீங்களா? இல்ல, உண்மை அதானே. நீங்க கடன் வாங்குறீங்க, அந்த கடன் நீங்க தான் வாங்குறீங்க. கடவுள் முருகப்பெருமான், பக்தா, நாளை காலை எவனாவது ஏமாந்தவன் சிக்கினான், அவனிடம் 1 லட்சம் வாங்கிவிடு.
வாங்கி விட்டு ஊரை விட்டு ஓடி விடு அப்படின்னு எந்த கடவுளா சொல்லுதா? சொல்லாது. அப்போ கடன் அடைப்பதற்கு பரிகாரம் இல்லை, கடன் தீர்வதற்கும் பரிகாரம் உண்டு. கடனை தீர்ப்பதற்கு குறைப்பதற்கு பரிகாரம் இருக்கு. ஆனா கடனை கடவுள் கட்ட மாட்டார், கடனை கடவுள் கட்ட மாட்டார். ஜோதிட சாஸ்திரமும் கட்டாது, தாந்திரிகமும் கட்டாது, 4 வேதங்களும் கட்டாது, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கட்ட மாட்டான். புரியுதுங்களா? நம்ம தான் கட்டணும். அப்ப கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா பல கட்டணும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வாடகை கட்டணும், இஎம்ஐ கட்டணும், இந்த மாதிரி கடனும் நம்ம தான் கட்டணும். 5000 ரூபாய்க்கு ஃபோன் யூஸ் பண்றவங்க 50,000 ரூபாய்க்கு யூஸ் பண்ணா அந்த 45,000 கடன் நம்ம தான் கட்டணும். அப்ப கடவுள் கடனை கட்ட மாட்டார். ஆனால் இந்த கடன் சரியாகணும் அப்படின்னா முதல்ல உடம்புல நோய் இருக்கக்கூடாது. நோய்க்கா என்னைக்காவது போய் கடவுள்கிட்ட உங்களை மன்றாடி கேட்டிருக்கீங்களா? இறைவா எனக்கு கடன் நான் அடைச்சிருவேன், என்ன நோய் எல்லாம் மட்டும் வையும் என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? இறைவா என் கடனை சீக்கிரம் உடைச்சு விட்டுரு, நான் எத்தனை விளக்கு போடுறது? எப்படிங்களா? ஓகேவா? ஓகேவா? அப்படியா? சரி, எனக்கு நான் புதுசு, அதனால கொஞ்சம் அண்ணன் சொல்லி கொடுக்குறாங்க, கொஞ்சம் கூச்சமாத்தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நாங்க ஸ்டைல இப்படி கூட பிடிச்சிருக்கோம். சரிங்களா? கண்டிப்பா. ஆனா இந்த கடனை அடைப்பதற்கான பரிகாரம் இருக்கோ இல்லையோ, கடனை தீர்ப்பதற்கான பரிகாரம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நோய் தீர்ப்பதற்கான ஒரு பரிகாரம் சொல்றேன். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில மாதுளம்பூ பூ இருக்கு பார்த்தீங்களா, அதுல 18 மலர்களா சின்னதா அப்படியே பூ மாலை மாதிரி கட்டி முருகனுக்கு போடுங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஊர்ல ஒரு மாதுளை மரத்தை கூட விட்டுறாதீங்க. இந்த கொரோனால வேப்ப மரத்தை அழிச்ச மாதிரி, புரியுதுங்களா? ஆனா இது நோயை தீர்க்கும். ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு நான் சொல்றேன், ஃபைனல் ஸ்டேஜில் இருந்தவர் இப்ப அந்த மாலை அவங்க வீட்டுக்காரமா போட்டு 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 கேன்சர் படிப்படியா 100% 2 மாதம் அல்லது 5 மாதத்துல இறக்கணும்னு சொன்னவர் இப்ப நல்லா இருக்கார். அந்த நோய் தீர்ற வரைக்கும் போடுங்க. இப்ப புரியுதா? 1008 விளக்கு போடுங்கன்னா கையில காசு இருக்கவங்க அன்னைக்கு 1008 விளக்கு வாங்கி போட்டுடலாம், இல்லாதவங்க 1008 நாள் போடணும். தாந்திரிகம்னா என்ன? ஒரே நாள் 1008 விளக்கு போட்டா தாந்திரிகம். 1008 நாள் விளக்கு போட்டீங்கன்னா அது ஜோதிடம். புரியுதா? ஐயா 3000 ரூபாய் டிக்கெட் எடுத்து திருப்பதியில போனீங்கன்னா உடனே சாமி பார்க்கலாம். 3 மணி நேரம் நின்று திருப்பதியில டிக்கெட் பார்க்கறதுனா வித்தியாசம் இருக்குல்ல. தர்மம் கர்மம் தான் சொல்லியிருக்காங்க, புதுசா எதையுமே சொல்லல. அப்போ தாந்திரிகம்ன்றது இதுதான். நம்ம கிருஷ்ணா சொல்லி அவரே சொல்லியிருப்பாரு, இதுக்கு மேல எத்தனை தடவை சொல்றது? இத சகாதேவா உனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அதுதான் தாந்திரிகம், தந்திரம். தந்திரம் இல்லையின் மந்திரம் இல்லை, மந்திரம் இல்லையில் தந்திரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நடுவில் இந்த எந்திரத்தை சேர்த்துக்கிறது, அதுக்கு நடுவில் தான் எந்திரத்தை சேர்த்துக்கிறது. இன்னைக்கு 1000 சிஸ்டம் கண்டுபிடிச்சாலும் பாரம்பரிய ஜோதிடத்தை மிஞ்சி ஒண்ணுமே கிடையாது. அன்னைக்கு இதுக்கு பேரு என்னன்னு வச்சிருக்காங்க? தந்திரம், தாந்திரிகம் தான் வச்சிருக்காங்க. தந்திரமான செயல்களை கையாள்வது. நான் விநாயகரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் முருகன் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படல. என்னடா கையை இங்கே கிடையாது, இங்க இருக்கவங்க அப்புறம் ஜோசியக்காரங்க, நான் அந்த லிஸ்ட்ல கிடையாது, அதனால கையை இப்படியே காமிச்சுக்கிறது. என்னன்னா ஜோதிடர்கள் ஒரு பாதையை உருவாக்குறதுக்கு ரொம்ப நாள் டைம் எடுக்கும். தாந்திரிகர் அப்படி கிடையாது, ஜேசிபி விட்டு டக்குன்னு நிறைவிட்டு வா, இந்த ரூட்ல போ அப்படின்றவர். இதுதான் தாந்திரிகம். அப்ப எளிமையான பரிகாரங்கள் மூலம் வெற்றிகரம் எவ்வளவோ வெற்றி இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சார், சூரியன் கெட்டவன் எந்த கம்பெனில வண்டி வச்சிருப்பான்? சூரியன் மகரத்திலேயோ அல்லது கும்பத்திலேயோ இருக்குன்னு எந்த கம்பெனில வாகனம் வச்சிருப்பான்? 2 வீலர். யாராவது ஒருத்தர் சொல்லிருங்க கரெக்டா. இது வரைக்கும் நீங்க வண்டி வாகனங்களையும் கிரகங்களையும் போட்டு பார்த்திருக்க மாட்டீங்க, பேங்கையும் கிரகத்தையும் போட்டு பார்த்திருக்க மாட்டீங்க, யூஸ் பண்ற சோப்பையும் கிரகத்தையும் போட்டு பார்த்திருக்க மாட்டீங்க, கற்ற வாட்சை கிரகத்தோட கம்பெனியை போட்டு பார்த்திருக்க மாட்டீங்க. ஒண்ணும் இல்ல, தினமலர் ஆரம்பிச்ச பத்திரிக்கை, தினமலர் இருக்குல்ல பத்திரிக்கை,
இந்த தினமலர் ஆரம்பிச்ச வருடத்தையும் அந்த நாளையும் போட்டு ஒரு தசாப்தி போடுங்க. நீங்களும் உங்களுடைய பிறந்த தேதி ஒரு தசாப்தி போடுங்க. இந்த தினமலர் பேப்பர் வாங்கி படிச்சா நமக்கு சக்சஸ் ஆகுமா? அந்த மாதிரி என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? இதுதான் தாந்திரிகம். நடைமுறையில ஜோதிடத்தில் 1000 இருக்கு. ஜோதிடர் என்ன சொல்லுவாரு? 10 செவ்வாய்க்கிழமை சிவபெருமானுக்கு விளக்கு போடுங்க, இல்ல பள்ளியோர பூஜை பாருங்க, இல்ல முடியல அப்படின்னா பிரதோஷ நாள்ல நந்தி பகவானுக்கு ஒரு இந்த அபிஷேகம் பண்ணுங்க. இதுதான் ஜோதிடர் சொல்ல முடியும். ஆனால் தாந்திரியத்தில் அப்படி கிடையாது. போடுற செப்பலை எந்த பிராண்டட் கம்பெனியில போட்டா லைஃப்ல சக்சஸ் ஆவேன்னு இருக்கு. எந்த கம்பெனியில இது எல்லாமே உருவாற்றம் தான். 100 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸட்னு எல்லாருக்கும் ஒரு கம்பெனி இருக்குல்ல, பேட்டரி கம்பெனி. 100 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு அந்த எக்ஸட் பேட்டரியோ யாருக்கு செட் ஆகுன்னு இருக்குல்ல. என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர்கிட்ட நான் சொல்றேன், சார் எக்ஸட் பேட்டரி கம்பெனி நீங்க பேட்டரி வாங்கி போடுங்க, உங்க ஜாதகம் எப்படி நல்லா இருக்குன்ற. அவர் சொல்றாரு, சார் நான் அமரன் பேட்டரி தான் வாங்கி போடுவேன் அப்படின்னாரு. 4 நாள் அந்த பேட்டரி புரிஞ்சிருச்சு. அப்போ அவர் ஜாதகப்படியும் அந்த கம்பெனியும் போட்டு பார்க்குறோம். அவர் வந்து என்ன கேட்குறார், சார் நான் வந்து தொழில் பண்ணுறேன். என்ன தொழில் பண்ணுறீங்க? வக்கீல் தொழில் பண்ணுறேன். சரி, வக்கீல் தொழில் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் கேஸே வர மாட்டேங்குது. அப்போ அவரை நான் யோசிக்கிறேன், எந்த ஏரியாவில் குடியிருக்கலாம்? புதன் ஆதிக்கம் உள்ள ஏரியா எது? புதன் ஆதிக்கம் இருக்க ஏரியாவுக்கு போகணும். நான் மதுரை தான், ஆனால் மதுரை மீனாட்சி அம்மனே புதன் தானே. அவர் எங்கே இருக்காருன்னா தல்லாகுளத்தில் இருக்கார். தல்லாகுளம் சந்திரன். அப்போ மதுரை மீனாட்சி அம்மன் பக்கத்தில் ஆபீஸ் போடுங்க சார்ன்ற. இப்போ அவர் 10 கேஸ் பார்த்துட்டு இருக்காரு டெய்லி. வாய்தா வாங்குறது மூலியமா மாசம் 50,000 வருமானம் பார்க்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ ஊர்களையும் எடுத்துக்கணும். இப்ப பட்டுக்கோட்டை அப்படின்னா சுக்கரன் இருக்காரா இல்லையா? அதுல சென்னை அப்படின்ற சென்னை ராகுன்னு சொல்ற, ஆனா சென்னை கேது. ஊர்களையும் கிரகங்களையும் பார்த்துக்கணும். இதுதான் தாந்திரிகம். நான் ஜெயிக்கிற காரணம் இதுதான். ஒருத்தர் ஜாதகம் கொடுத்தோடனே நான் பார்க்கறது என்ன, எந்த ஊர்ல இருக்கீங்க முதல்ல கேட்பேன். ஜாதகம்லாம் சொல்ல மாட்டேன். சார் எந்த ஊர்ல இருக்கீங்க? சார் நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? என்னங்க? கடலூர். கடலூர்ல இருக்காரு. ஆனா கடலூர்ல என்ன ஏரியால இருக்காருன்னு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு கடலூருக்கு எனக்கு ஒரு லிங்க் இருக்கு. எங்க இன்ஜினியர் கடலூர் தான். அவர்கிட்ட இப்பதான் பேசினேன். பாத்தீங்களா, கடலூர் நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப கடலூர் என்ன கிரகம், கடலூர்ல எந்த ஏரியால இருக்கும், ஒவ்வொரு இதையும் பார்த்து, சார் வாடகை வீட்லயே இருக்கேன், சொந்த வீடு வாங்க முடியலனா எந்த ஏரியா போனா சொந்த வீடு வாங்குது, அந்த ஏரியா குடிபெயரணும் ஜாதக ரீதியா. தாந்திரிகம் மட்டும் இல்ல சார், நம்ம எந்த ஏரியால இருக்கோம். சார் 30 வருஷமா நான் இந்த திருச்செங்கோட்டுல வாடகை வீட்டுல தான் சார் இருக்கேன், எனக்கு சொந்த வீடு அமையல. அப்போ திருச்செங்கோடு சதய நட்சத்திரமா? திருச்செங்கோடு சதய நட்சத்திரம். ராகினுடைய எனர்ஜி உள்ள ஒரு ஊரு. இன்னொன்னு, கணவனும் மனைவியும் ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு ஊரு. நான் ஊருக்குள்ள இருக்கவங்கள சொல்ல, மலைக்கு மேல இருக்கவரை சொல்றேன். இதுல இன்னொரு விஷயம்னா, இவங்க தான் செவ்வாயை பொழுது சந்திரனை வெளியே கொண்டு வருவாங்க. யாரோட உதவியில? சனியினுடைய உதவியில. சனி இரும்பு, செவ்வாய் பூமி. உள்ள இருந்து தண்ணி எடுத்துட்டு வராங்க. போர்வெல் மிஷின் அதிகமா யார் வச்சிருக்கா? இப்ப கை தட்டலாம்ல, ஆளுக்கு 50 ரூபா தர்றேன். பரவாயில்லையா? 50 ரூபா சொன்னா கை தட்டுறீங்களா? சரியா? அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கிரகம் இருக்கு. இப்போ சார் ஒருத்தர் திருச்சியில இருக்காருன்னு வைங்க. திருச்சி நம்ம என்ன சொல்லிடுவோம்? திருச்சி சுக்கிரனும் சனியும். திருச்சி சுக்கிரனும் சனியும். அப்படி இன்னும் கொஞ்சம் ஆழமா டெப்தா உள்ள போனா சந்திரன். என்ன நதி ஓடுதுங்க? காவேரி. துப்பாக்கி தொழிற்சாலை எங்க இருக்குங்க? ஸ்ரீரங்கம் எங்க இருக்குங்க? இப்போ சுக்கிரன் சனி சந்திரன் ஜாதகத்துல நல்லா இருக்கு. நீ வாடகை வீட்டுல இருந்துகிட்டே இருக்க. இந்த ஊரு போனா நீ சொந்த ஊர் வாங்குவேனா? அந்த ஊரை போய் இருந்து பாரு, ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷம். நம்மளுடைய பேரில் வித்தகர், அன்பும் பாசமும் நிறைந்த மதுரை மண்ணின் மைந்தர் அன்பு சகோதரர் என்.ஜி. குமரன் ஐயா அவர்களை திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு அறக்கட்டளை சார்பாக வருக அன்போடு வரவேற்கிறோம். பாற்றவுடன் பேர் சொல்லக்கூடியவர் அண்ணன். ரீசெண்டா எனக்கு ஒரு பேர் வச்சு கொடுத்துருக்காரு. அது ஒரு நாள் அந்த பேர் அன்னை வாயாலே ஒரு மேடையில் சொல்லப்படும்.
அதுக்கு அடுத்து அன்பு சகோதரர் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நியூமராலஜி நீங்க ஆளே இல்லை. ஆனா நியூமராலஜில மதுரையில ஒரு கிங்க வச்சிருக்கோம். ஆனா மனுஷன் வெளியே வராமே இருந்தாரு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வரார். அன்பு சகோதரர் சிவகுமார் அண்ணன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். நன்றி. இந்த ஒரு புலவுல மதுரைக்காரங்க போகும்போது இடையில ஒரு கேப் விட்டு அப்படி இருக்கான். அதை தான் மதுரைக்காரங்க 2 பேரும் பாதுகாப்புக்கு மேலே ஏற்றிட்டேன். எழுத்த மாதிரி ஒருத்தங்க அக்கா வச்சிருக்கேன். அப்போ சுக்கரன் நம்ம சில 3 கிரகங்களும் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க திருச்சி மாநகரில் போய் குடியிருந்தா ஒரு 6 மாசம் வீடு வாங்குற ஐடியா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அப்ப இதெல்லாம் ஒரு எளிமையான பரிகாரம். நம்ம யாரையுமே கோயிலுக்கு போய் ஒரு 50,000 பரிகாரம் பண்ணுன்னு சொல்லலையே. அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கேனா? ஏன்னா என்னை பத்தி ஃபேஸ்புக்கில் எங்கேயுமே ஒரு தப்பான கமெண்ட் கூட வராது. அப்படி வந்தா காலைல 5 மணிக்கு அவங்க வீட்டில் நான் உட்காந்துருப்பேன். என்ன சார் தவறுன்னு கேட்டுருவேன். ஆச்சா சார் சார் நாங்கள் ரொம்ப பாசக்காரங்க சார். ஆரத்தழுவி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவோம். இந்த மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருக்கீங்களே ரொம்ப நன்றின்னு. சரி, அந்த மாதிரி தான். என்னன்னா தவறுகள் நடக்கும் பட்சத்தில் ஒரு ஜோதிடர் திருத்தலாம். அவர் ஜோதிடராக இருக்கணும். இப்போ நான் ஒரு தப்பு பண்ணேன்னா மாமா ஜெயஸ்ரீ நாராயணன் அவர்களே என்னை திருத்தலாம். அண்ணன் என்ஜினை சொல்லலாம், டே தம்பி தப்புடா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஜோதிடம் அல்லாத வேலை வெட்டி இல்லாத இந்த கமெண்ட் போட்டுட்டு இருக்க ஆளை தான் சொல்கிறேன். ஒரு சேனலில் பேசுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? மாப்பிள்ளை மைக்கு பிடிச்சி பாருடி அப்போதான் தெரியும். ஏன்னா தர ஆடும். இப்போ ஆடல மாமா, ரொம்ப ஸ்டெடி ஆகிட்டு. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஆடிச்சு, அடிச்சு பழகிருச்சு. இதெல்லாம் ஒரு ஜாலிக்காக பேசுகிறோம், சீரியஸாக எதுவுமே எடுத்துக்கூடாது. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு பிரசன்ன சக்கரவர்த்தி திருச்சி மாணவர்களுடைய அன்பு சகோதரர் மாமா திரு ஜானகிராமன் அவர்களை மேடைக்கு வருமாறு தமிழ்நாடு ஸ்டார் தமிழ்நாடு அட்டகடன் சார்பாக வருகிறவர்கள் வரவேற்கிறோம். இப்படியே வரிசையாக வந்துருந்தீங்கன்னா எனக்கு பேசுறதுக்கு டைம் இருக்காது. சரி, இருந்தாலும் ஒரு சில பரிகாரங்கள் சொல்லணும்ல. அப்போ இந்த இதுக்காக வாகனங்கள், வீடு, இப்போ இந்த ஊரையும் அதனுடைய கிரகங்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அங்கே வீடு வாங்க முடியும். ஒருத்தருக்கு ஜாதகத்தில் கேது சூப்பராக இருக்காரு, உச்ச கேது. அவர் சார் என்ன சார் ஒரு இடம் வாங்க முடியலையே சார். ஜாதகத்தை பார்த்தோன்னே சொன்னேன், இன்னொரு 3 மாதத்தில் சென்னை போறீங்க என்ன. அவர் சென்னைக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, என்னை சென்னை போறேன்றீங்க அப்படின்றாரு. 3 மாசத்துல ஒரு பையனுக்கு சென்னையில் மகேந்திரா சிட்டியில் வேலை கிடைக்குது. அவர் சென்னை போயிடுறாரு. கரெக்டாக அங்கிட்ட இருந்து 7 மாசத்துல பையன் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிடுறான். இப்போ வீடு அவருக்கு சென்னையில் அமைஞ்சிருச்சா? சென்னைக்கு ஏதுனா புரியுதுங்களா? இதுதான் தாந்திரிகம். முதல்ல எளிமையா நம்மளை சுத்தி இருக்கிற பொருட்களே நமக்கு பரிகாரங்கள் தான். நம்மளுடைய பொருட்களே நமக்கு பரிகாரம் தான். என்ன சார் பொருள்னு சொல்றீங்க? ஆமா, பொருள், ஊரு, உடை. நம்ம துணி எடுக்கிறது கூட சென்னை சில்க்ஸ்ல எடுக்கலாமா, நாச்சியார்ஸ்ல எடுக்கலாமா, அல்லது இந்த மாதிரி பெரிய கடைகளில் துணி எடுக்கிறது கூட அந்த கடையினுடைய பேரையும் நம்ம பேரையும் இந்த சின்ன பிள்ளைங்க விளையாட்டுக்கு போட்டு பார்ப்போம் தெரியுமா? இந்த ஜோடி சேருமா சேராதான்னு. பிளம்ஸா சார் அது பேரு? அது மாதிரி நீங்க போட்டு பாருங்களேன், அந்த நம்பர் உங்களுக்கு செட் ஆகும். அந்த கடையில் போய் நீங்க ட்ரெஸ் எடுத்து பாருங்க. நான் எப்பவுமே ஒரு சில கடையில், முக்கியமான கடைகளில் போய் துணி எடுப்பேன். என் வீட்டுக்காரம்மா கேட்பா, இல்லையா ஒரே கடையில் துணி எடுக்கணும்னு சொல்ற அப்படின்னு. ஆனால் அந்த கடையில் போய் எடுத்தா எனக்கு காசு வரும், அதனால போய் அங்கே எடுப்பேன். அதே மாதிரி நான் ஒரு கடையில் காஃபி குடிப்பேன் ரெகுலராக. அந்த கடைக்கு போய் ரெகுலராக காஃபி குடிப்பேன். கரெக்டாக உள்ள வந்தோன்னா அக்கௌண்ட்டில் யாராவது ஒருத்தர் பணம் போடுவாங்க. ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கடைகள் ராசியாக இருக்கும், அந்த கடையில் சாப்பிடுவேன். ஏன்னா ரெகுலராக அதை வச்சுக்குவேன். அதே மாதிரி வாகனங்களை, என்ன மாதிரியான வாகனங்கள் எடுக்கணும்? இப்போ எனக்கு ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்கனால ஐட்டன் வச்சுருக்கேன். சரி, ஓகே. பிஎம்டபிள்யூ என்ன கிரகம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, பிஎம்டபிள்யூ என்ன கிரகம்? ஐயா யார்? சுக்கிரன். எதனால செய்ய சுக்கிரன்? ஆடம்பரமான வாகனம் பிஎம்டபிள்யூ மட்டும் கிடையாது. பென்ஸு, ஆடி, ரோல்ஸ் ராய்ஸ், நம்ம இனோவாலே இப்போ நிறைய வண்டி வந்துருச்சு. அது சுக்கிரன் மட்டும் கிடையாது. பிஎம்டபிள்யூ ஒரு முக்கியமான ஒரு வண்டி. என்னன்னா பிஎம்டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ராகு. அப்போ எனக்கு ராகு நல்லா இருக்க, ராகு சந்திரன் நல்லா இருக்கிறதுனால தான் பிஎம்டபிள்யூ கார் வாங்குறேன். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ
கிரகங்களையும் காரையும் நம்ம நல்லா உற்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அமையும். சார் காரே வாங்க முடியல சார், காரே வாங்க முடியல. என்னால் அதை ஒரு நாள் காசு இருக்கு சார், ஆனால் கார் வாங்க முடியல. ஆனால் எந்த கம்பெனியில் வாங்கலாம் எந்த கம்பெனியில் வாங்கலாம்னு யோசிச்சு பார்க்குறேன், என்னால் வாங்கவே முடியலை. அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்? இப்போ காருக்கான கிரகம் ஐயா சொன்ன மாதிரி ஆடம்பரம் இருந்தாலும் அது சனி சுக்கிரன் தானே. கார் சனி சுக்கிரனா இல்லையா? பார்த்தீங்களா? பெரிய தலை ஒருத்தர் கூட சொல்லலை. அப்போ அது ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அண்ணன் ரகசியமா சொல்றாரு, தம்பி அது சனி சுக்கிரன் தான், ஏன்பா அப்படின்றாரு. சரிங்களா? அப்போ சனி சுக்கிரன், அப்போ ஜாதகத்துல சனி சுக்கிரன் நல்லா இருந்தாதான் கார் அமையுமா? நல்லா இல்லைனாலும் கார் அமையும். அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை நாசமா போகும். என்னடா இப்படி சொல்லிட்டாரு? ஆமா, சனி சுக்கிரன் நல்லா இல்லாதே முதல்ல கார் எடுப்பான், வாழ்க்கையை முடிச்சிருவான். சனி சுக்கிரன் நல்லா இருக்கவன் வாழ்க்கையின் பிற்பாதியில கார் எடுப்பான், ஓஹோன்னு இருப்பான். அப்படியே உங்க வாழ்க்கையில போட்டு பாருங்க சார். திருமணத்துக்கு முன்னாடி கார் எடுக்கூடாது சார். திருமணத்துக்கு முன்னாடி கார் எடுத்தா அடுத்த குடும்ப வாழ்க்கையில சுகஸ்தானம் கெட்டு போயிடும் சார். திருமணத்துக்கு அப்புறம் தான் சார் கார் எடுக்கணும். இது நிறைய பேர் தெரியாது சார். ஒரு பெண் பேர்லயோ ஒரு ஆண் பேர்லயோ திருமணத்துக்கு முன்பு கார் எடுக்காதீங்க. அவங்களே அடுத்து அவங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க அந்த குடும்ப வாழ்க்கை பாதிக்குதா இல்லையான்னு நிறைய இடத்துல கணக்கு போட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். நான் கண்டுபிடிச்சது. ஏன்னா முன்னாடியே சுகஸ்தானத்தை ஆக்டிவேஷன் பண்ணிட்டீங்கன்னா திருமணத்தில் இருக்கக்கூடிய சுகஸ்தானத்தை எப்படி சார் ஆக்டிவேஷன் பண்ணுவீங்க? கார் லக்ஸுரி தானே, மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய வண்டி தானே. அப்ப எல்லா விதமான சந்தோஷம் கார்ல ஏறினாலே கிடைச்சிரும்ல. கிடைக்குமா கிடைக்காதா? ஆமானா இப்படி ஆட்டுங்க, இல்லைன்னா இப்படி ஆட்டுங்க. சரியா? இல்ல நீ கிளம்பு அப்படின்னா ஒரு தடவை கை தட்டிடுங்க, கிளம்பிடு. இன்னும் யாரும் தட்டல, சரி பரவாயில்ல. அப்போ கிரகங்களை இப்படியே நம்ம இயக்கிக்கலாம்னு சொல்றேன். பங்குச்சந்தை எடுத்துக்கங்க. பங்குச்சந்தை புதன், ராகு, சந்திரன், இந்த 3 கிரகம் நல்லா இருந்தாதான் பங்குச்சந்தையில ஜெயிக்க முடியும். இந்த 3ல ஒண்ணு கெட்டு போனாலும் பங்குச்சந்தை பக்கம் போகாத. புதன் கெட்டவன் முதல்ல ஷேர் மார்க்கெட்ல நம்பர் 1 இருப்பான். போயிட்டு மொத்த சொத்தையும் ஒண்ணுமெல்லாம் ஆக்கி கடைசியில ரோட்டுக்கு வந்துருக்கான். ஆனா இந்த புதன் கெட்டவன் என்ன பண்ணல, பிற்பாதி 40 வயதுக்கு அப்புறம் ஷேர் மார்க்கெட்ல உள்ள போலாம். 40க்கு முன்னாடி உள்ள போனா 0வா வெளியில வரணும் சார். இல்லை சார், ஆனா சந்திரன் ராகு இருக்காங்களே. சந்திரன் ராகு இருந்தா தாயார் இல்லைன்னா நீ ஷேர் மார்க்கெட்ல உள்ள போ. தாயார் இருக்கும்போது போகாத. ஒண்ணு தாயை இழப்ப, இல்லைன்னா நீ சம்பாரிச்ச தனத்தை இழப்ப. இதுதான் கான்செப்ட். ஆனா நாங்க கொஞ்சம் வெளியில பேசிக்கிட்டு இருந்தோம். ஜாதக ரீதியாவே நிறைய விஷயத்த பேசதான் செய்வோம். ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் எடுப்போம். ஆனா கடன் அடைக்கிறதுக்கு நாங்களாம் இப்போ அதை எடுத்தோம். ஒரு கேள்வி கேட்டார். அப்பதான் சொன்னேன், சப்தகன்னி உங்களை சொல்லல, வசந்த் அண்ணனும் நம்ம இங்க அவரு நாங்கெல்லாம் பேசி வெளியில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்றேன். அப்போ அதுக்கான பரிகாரத்தை எடுக்கிறோம். கடன் அடைக்கணும், கடன் தீரனா சப்தகன்னிமார் வழிபாடு பண்ண சொல்லுங்கன்னு சொன்னேன். சப்தகன்னிமார்ன்றது 7 பேரா? அப்போ அந்த கடன் அடைஞ்சிருமா? 7 பேருக்குமே என்னன்னா வஸ்திரத்தினால வஸ்திரம் வாங்கி பல வண்ண ஆடைகள், எப்படின்னா விதவிதமான கலர்கள்ல 7 கலர் வாங்கி அந்த சப்தகன்னிக்கு நீங்க செலுத்தும் பொழுது அந்த கடன் அடையும். அதே மாதிரி கொடுத்த காசுக்கு எந்த தமிழ்நாட்டில் வேர்ல்டு ஃபுல்லா எந்த ஜோசியராலும் பரிகாரம் சொல்ல முடியாது. கொடுத்த காசு எனக்கு திருப்பி வரல சார் அப்படின்னா நீங்க ஏமாந்துட்டே தவிர உன்னை யாரும் ஏமாத்தல. வாண்டடா போய் பணத்தை கொடுத்து யாரும் ஏமாறுறா? நம்ம தான் ஏமாறுறோம். அப்போ அந்த பணம் வரலையா, ஒண்ணு செய், கையில 2 படி உப்பு எடுத்து வச்சுக்க. 10 லட்சமா இருந்தாலும் பரவாயில்ல, 50 லட்சமா இருந்தாலும் சரி. இதுவரை இதற்கு முன்பு என் முன்னோர்கள், நான், என் மகன், என் பேரன் செய்த அனைத்து பாவங்களும் அவர்களுக்கே போகட்டும்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கேட்காத. உண்மைதானே? இப்ப ஐயா சொன்ன மாதிரி 3-12 நீ இப்போ ஒரு கடன் உங்களுக்கு இப்ப கொடுக்கணும் சார், எனக்கு கொடுக்கணும். ஒரு 5 லட்சம் வாங்கியிருக்காரு, கொடுக்கல, எனக்கு அது வேணும்னு முடிவு பண்றேன். என்ன பண்ணிடணும் அப்படின்னா 2 கையில உப்பு எடுத்து வச்சு, இதுவரை என் முன்னோர்கள் செய்த பாவம்,
இனி நான் செய்த பாவம், என் மகன் செய்த பாவம், என் மகனோட மகன் செய்த பாவம், 7 ஜென்மத்தினுடைய பாவமும் அவனையே சாரட்டும், நான் அதற்காக அவனுக்கு கூலி கொடுத்து விட்டேன். திருப்பி அவன் பணமே கொடுத்தா அந்த பணத்தை வாங்காதீங்க. புரியுதுங்களா? ஆனா கொடுத்த காசு வரலன்னு இந்த ஒப்பாரிலாம் வைக்க கூடாது. ஜோதிடர்கிட்ட வந்து ஜோசியக்காரனை பார்த்தா எப்படி தெரியுது? இப்படி தெரியுதா இல்ல இப்படி தெரியுதா? ஒரு போன அவனை போட்டுக்கிறது, ஐயா 10 லட்சம் கொடுத்துட்டாங்க ஐயா, வாங்க முடியலங்க ஐயா, அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க ஐயா. ஆமா வா, ஒரு 50,000 பரிகாரம் இருக்கு, வா பண்ணிக்கலாம். அப்ப 10 லட்சம் ஆயிருதா? அடுத்த ஜோசியத்தை போவ, அங்க ஒரு 3000 ஃபீஸ், 10 லட்சம், 10 லட்சத்து 53,000 ஆகி போச்சா? அடுத்த ஜோசியத்தை போவ, அங்க ஒரு 2,000 ஃபீஸ். முட்டாப்பாளுகளா, அந்த காசை கொண்டு போய் நீங்க பேங்க்ல போட்டு வச்சாலும் வட்டியாவது வரும். ஐயா நான் வாழ்க்கையில் என்ன பண்ணுவேன், முன்னேறதுக்கான வழி என்ன, அதை மட்டும் கேளுங்களேன். நீங்க கடன் கொடுத்துட்டு வந்து ஜோசியக்காரன் இந்த கடன் அடைஞ்சிருவான், இந்த கடன் திரும்பி வந்துருமா, இந்த கேள்விகளை கேட்பதை முதல்ல தவிர்த்துருங்கன்னு சொல்றேன். இந்த கேள்விகளை கேட்கறதே ஒரு முட்டாள்தனம்னு சொல்றேன். இது எல்லாருமே முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கடன் கொடுத்துட்டா அவங்கெல்லாம் மனசு இந்த கொடுத்தா வாங்கிக்கோங்க. நீங்க கேட்டு டார்ச்சர் பண்ணீங்கன்னா அவனோட கர்மா உங்களுக்கு வரும். ஒரு போன் பண்ணலாம், அவனை தூங்க விடாம போன் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவன் என்ன பண்ண, காசை கொடுத்து என்ன பாடுபடுத்துறா, முதல்ல இவனுக்கு ஒரு எலுமிச்சை பழத்தை குத்தணும், இவனுக்கு தான் ஒண்ணு பண்ணணும், காசு தானே கொடுத்தான். புரியுதுங்களா? அப்போ பணத்தையும் கொடுத்து சாபங்களையும் பெறக்கூடிய அமைப்பு நமக்கு இருக்கும் பொழுது என்ன பண்ணணும், அந்த பணத்தை கொடுத்துட்டோம், எனக்கு வேற வழியில ரூபாய் வந்துடும், நான் கஷ்டப்பட்ட காசு, அதனால இனிமேல் அவன்கிட்ட நான் காசு கேட்க போறதுன்னு நினைச்சிட்டா, அடுத்து உங்களுக்கு நீங்க எவ்வளவு பணம் செலவழிச்சிங்களோ இல்லை எவ்வளவு பணம் கடன் கொடுத்தீங்களோ ஏதாவது ஒரு ரூபத்தில் திரும்பி வரும். அதான் உண்மை. எனக்கு தெரிஞ்சு நான் அதுக்கு கடன் காசுக்கெல்லாம் பரிகாரமே சொன்னதே கிடையாது. நம்ம சக்சஸ் காரணம் என்னன்னா, ஐயா கடன் இருக்கா, சொத்தை வித்து கடன் அடிச்சுட்டு போயிட்டே, சொத்தை வித்து கடன் அடிச்சுட்டு போயிட்டே, நீ நகையை ஆடம்பரமா போட்டுக்கிட்டு கடன் இருக்குன்னா உன்னைய மாதிரி உலகத்துல முட்டாள் வேற யாருமே கிடையாது. அந்த காலத்துல மஞ்சள் கயிறுல வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, பெரிய லெவல்ல கொடி போட்டவங்களும் இருக்காங்க. அண்ணன் படி ஏறுறத பார்த்தா மைக்க புடுங்க போறாருன்னு நினைக்கிறேன். இந்த வந்துட்டார்ல பரவாயில்ல. அப்போ ஒவ்வொரு பரிகாரங்களுக்கும் ஒரு பலன் உண்டு. ஆனா அந்த பரிகாரத்தை எப்படி பண்றோன்றது ரொம்ப முக்கியம். அந்த பரிகாரத்தை எப்படி பண்றோன்றது முக்கியம். நீங்க கோயில்ல உட்காந்து 100 தடவை அந்த தெய்வத்தினுடைய பேரை சொன்னாலும் சரி, அந்த பேரை தெய்வத்துக்காக மட்டும் சொல்லணும். உட்காந்துட்டு இந்த மாதம் சீட்டு கட்டணும், ஓம் நமச்சிவாயா, இந்த மாதம் ஏலச்சீட்டு கட்டணும், ஓம் நமச்சிவாயா, இந்த மாதம் குழுக்காசு கட்டணும், ஓம் நமச்சிவாயா, இப்படிலாம் சொன்னீங்கன்னா அந்த மந்திரத்துக்கு பலன் இருக்காது, பலனே சுத்தமா இருக்காது. கோயில்களுக்கு எதுக்கு அவங்கள போக சொல்றாங்க அப்படின்னா, அமைதியா உட்காருங்க, தியானம் பண்ணுங்க, இறைவனா முதல்ல உள்ள புகுந்துங்க. நீங்க உள்ள போனே ஐயருக்கு 100 ரூபா போட்டா ஒரு பெரிய மாலை கிடைச்சிருச்சு, நம்ம கோயில்ல விஐபி கிடையாது. ஐயர் மிகப்பெரிய கர்மாவத்துக்கு தான் உங்க கையில கொடுப்பார். எவனோ ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு 500 ரூபாய்க்கு மாலை வாங்கணும், சாமி முன்னாடி போட்டுட்டு பயபக்தியோட என்னோட பாவங்கள் இது மூலியமா மலர்கள் மூலியமா தீர்ந்துடணும்னு நினைச்சு போயிருப்பான். நீ 500 ரூபாய் தட்டில போடு, ஐயர் என்ன பண்ணாரு, இந்த அவன் பாவம் உனக்கு வச்சுக்குன்னு அந்த மாலையத்தை கொடுத்துருவார். இது உண்மையா இல்லையா? ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த இடத்துல கௌரவம் நினைக்கிறோம். கடவுள் முன்னாடி மாலை வாங்குறது கௌரவமே கிடையாது, கர்மாவை வாங்கிட்டு வருவீங்க. இதெல்லாம் மாத்துங்க. உள்ள போனே படிக்க அப்படியே படியில பரலாங்க படுத்து உருள்றது, அட படி மூதேவி, பைத்தியக்காரங்களா படி மூதேவி, சாமி அதுதானே சிலையா வச்சிருக்கான். போனே மூதேவியை தொட்டு கும்பிட்டு அப்புறம் மூதேவி வராம ஸ்ரீதேவியா வரும். படி என்ன மாந்தி, படி மாந்தி யாரு, பிரேதகாரகன், அவனை தொட்டு கும்பிட்டா உங்களுக்கு பணம் வந்துருமா? ஐயா ஒரு பிணம் இருந்தா மதுரை பக்கம் ஒரு பழக்கம் உண்டு, என்ன பண்ணுவாங்க, மூதேவி போய் ஸ்ரீதேவி வாங்குறாங்களா இல்லையா? எதுக்கு வாங்குறாங்க? ஸ்ரீதேவி வரணுன்றதுக்காக. அப்ப உள்ள கோயிலுக்கு நுழையும் போது படியை தொட்டு கும்பிட்டுட்டீங்கனாலே உங்களோட மொத்த கருமாவை நீங்க அங்க இறக்கி வைக்கல, மொத்த கருமாவை ஏத்தி வச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். தர்த்திரி இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிரும். உள்ள நுழைஞ்சவன் யாரை பார்க்கணும், கேதுவை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? பேச மாட்டீங்களே, பேசினா காசு தருவேன், இல்லைன்னா பேச மாட்டேன். நான் 2 நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன் ராஜா சங்கரையா, அப்போ ஆட்டோ சங்கரையா
சரிங்களா? அப்போ இந்த படிக்குனே ஒரு மகத்துவத்தை கொடுத்துருக்கான், சும்மாலாம் இல்லை. படியை தொட்டு கொண்டு வர்றீங்க, கஷ்டப்பட்டு சொல்கிறேன். இன்றைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கை கஷ்டப்படுறதுக்கு காரணம் ஆட்டோ சங்கரையான்னு கூப்பிட்டேன், ராஜா சங்கர்னு கூப்பிடல. எப்படி காசு தரீங்களான்னு கேட்குறாரு. போகும்போது மேடையில் பேசிட்டு போகிற எல்லாருக்கும் கவர் கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு இந்த மட்டம். அதனால தான் எல்லாரும் வெள்ளையும் சொல்லியுமா வந்திருக்கோம். சரிங்களா? அப்போ படியை தொட்டு கும்பிடுற மூலியமா நமக்கு கஷ்டங்கள் தான் வரும். எல்லா கோயிலும் படியை தொட்டு கும்பிடுங்க, கும்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நீங்க உங்களை ஒரு சிலை நிக்குதுன்னா தெரிஞ்சுக்கங்க, அந்த சிலையும் நம்மளும் ஒண்ணுன்னு. கல் சிலைன்னு மட்டும் பார்க்க கூடாதுங்க, அது வாங்கின அடிகளை பார்க்கணும். அந்த சிலையும் நீங்களும் ஒண்ணுன்னு நினைக்கணும். உண்மையா இல்லையா? பெஸ்ட் ஃபாலோவர் யாரு லைஃப்ல? நீங்க எல்லாம் பெஸ்ட் ஃபாலோவரா? யாரையும் பெஸ்ட் ஃபாலோவரே கிடையாது. ஜோதிடராக இருந்தா நீங்க பெஸ்ட் ஃபாலோவர். என்னன்னா எவன் ஒருவன் 9 கிரகத்தையும் சரியா ஃபாலோ பண்ணானோ அவன் தான் பெஸ்ட் ஃபாலோவர். கை தட்டலாமா தட்டக்கூடாதா? அடாடாடாடா, கை தட்டுறது கூட டயர்டா கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. அப்பா 500 பேர் உட்காந்துருக்கீங்க, 5 பேர் தான் கை தட்டுறீங்க. இப்ப தட்டுவீங்களே. இப்படி நம்மளுடைய கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். ஒரு வாட்ச் கட்டுறதா இருந்தாலும் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு நடைமுறை, ஏன்னா அப்டேட் மாறிக்கிட்டே இருக்குங்க, அப்டேட்டு மாறிக்கிட்டே இருக்கு. நான் இன்னும் பழைய காலத்திலேயே ஆலமரம் நட்டு வை, வேப்பு மரம் நட்டு வை, புளிய மரம் நட்டு வைன்னு சொன்னா கதையாகுமா? ஐயா 100 விளக்கு ஏத்துனா கதையாகாதுங்க ஐயா. 100 விளக்கு எப்படி மெழுகுவர்த்தியில ஏத்துனாதான் கதையாகுது. செய்யக்கூடிய பரிகாரம் ஒன்றும் இல்லை, முடக்கு தீசுனியும் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு, அதுக்கெல்லாம் கோயில்லாம் இருக்கு. இங்கேருந்து சென்னையிலேருந்து நான் முடக்கு கோயில் இருக்கு, நாகர்கோயில்னு அனுப்பிச்சேன்னா அவன் எனக்கு தலையிடவே ஏற்றுறேன். உன்ட்ட வந்து எதுக்கு வந்தேன்? ஏதாவது எளிமையான முறையில் பலன் சொல்லுவேன், அந்த பலனை வச்சு ஏதோ என் வாழ்க்கையை சரி பண்ணிக்கலான்னு வந்தா நீ எல்லா ஜோசியக்கார மாதிரி முடக்கு தீசுனின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கேருந்து அந்த ஊருக்கு போயிட்டு வரைக்கும் 30,000 செலவாகும்யா. அந்த 30,000க்கு வேற ஏதாவது வழி சொல்லி. அப்பதான் சொன்னேன், சனி தானே உனக்கு முடக்கு, சரி வா உடல் ஊனமுற்றவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு சேர் வாங்கி கொடு. இதை காட்டி புண்ணியம் வேற என்னங்க வேணும்? திருக்கோயிலுக்கு நன்கொடை கொடுக்கறது முக்கியம் இல்லைங்க. திருக்கோயிலுக்கு வெளியில இருக்க ஏதாவது ஒரு அனாதைக்கு துணி வாங்கி கொடுக்கலாம், தப்பே இல்லை. இதுவே புண்ணியம் தான். அரசர்கள் எதுக்கு வந்து சாப்பாடு போட்டாங்க? அன்னதான மடங்களை எதுக்கு திறந்து வச்சாங்க? இந்த முடிச்சிடுங்க ஐயா, 5 நிமிஷம் கேட்டேன், என்ன 1 நிமிஷம் இருக்கு, டைமர் போட்டிருக்கேன். சரியா? அதனால அன்னதான மடங்கள் எதுக்கு கட்டுறாங்க? புண்ணியத்தை செய்து. எந்த அரசரோட வாரிசாதி இப்ப இருக்கா? கரெக்டான அரசரோட வாரிசு சொல்லுங்க. பிரம்மாண்டங்களை கொடுத்த எந்த அரசரோட வாரிசாதி இப்ப இருக்கா? ஆனா புண்ணியம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. என்ன பண்ணிட்டாங்க? கோயில் கட்டினவங்களுடைய வம்சம் தலைக்காது. யாரெல்லாம் கோயில் கட்டிட்டீங்க முழுசா அப்படின்னா அடுத்து வம்சா விருத்தி இருக்காது. ஏன்னா நிலையான ஒன்றை நிறுத்தி விட்டீங்க, நிலையான ஒரு விஷயத்த நிறுத்திட்டீங்க. ஒத்தால கோயில் கட்டினீங்கன்னா உங்க வம்சா விருத்தி இல்லை. 100 பேர் சேர்ந்து கோயில் கட்டினா வம்சா விருத்தி உண்டு. ஐயா உண்மையா இல்லையா? அது புரியுதா? பணம் இருக்குன்பதற்காக ஆலயத்தை மட்டும் நிறுவி விடாதீர்கள். அந்த பணம் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்காது. அதோட அந்த பணத்தை அனுபவிக்க வாரிசு இருக்காது. இன்னைக்கு உள்ள கால தனுசுல கிரகம் இருந்தா கோயில் கட்டிடலாம். ஆமா, தனுசுல கிரகம் இருந்தா கோயில் கட்டிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பின்விளைவுகள் அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எல்லாத்தையும் உற்று கவனிக்கணும். ஒரு கோவில் கட்டுவதற்கும் ஜாதகம் முக்கியம் அல்ல, அதனுடைய வரலாறு முக்கியம். ஒரு அரசன் கோவில் கட்டியிருக்கான், ஏண்டா அவனுக்கு அடுத்த அரசன் வாரிசே இல்லாம போகுது? தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்களுடைய ஒரு வாரிசை காட்டுங்க. இப்போ ஒரே ஒரு 2 பேர் இருப்பாங்க, பட் இருந்தாலும் அவர்களுக்கு அடுத்து வாரிசு இருக்குமான்னு பாருங்க, இருக்காது. அப்ப கோவில் கட்டும்போது சேர்ந்து கட்டணும். நான் தலைவராவேன், நான் செயலாளராவேன் அப்படின்லாம் ஆகவே கூடாது. உங்களால் முடிந்த பங்கை கொடுக்கலாம். அதே மாதிரி திருக்கோவில்களுக்கு நன்கொடை அதிகமாக கொடுக்கறதே தவறுன்னு சொல்ற ஒரே ஆள் நான் தான். திருக்கோவில்களுக்கு நன்கொடை கொடுக்காத, தெருவோரமா இருக்கவர்களுக்கு நன்கொடை கொடு. கண்டிப்பாக நீ நல்லா இருப்ப, உன் வம்சம் நல்லா இருக்கும். கோயில கொடுக்க கவர்மெண்ட் இருக்கு,
கோயிலில் போகிறப்போ பல கோடி ரூபா போடுறீங்க, எத்தனையோ நலத்திட்ட உதவிகள் கவர்மெண்ட் உதவி செய்யலாம். பட் இருந்தாலும் இன்னும் ரோடோரமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க, அவர்களுக்கு உதவி செய்யலாம், தப்பே இல்லை. சரிங்களா? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஐயா எனக்கு கொடுத்த டைம் வேற முடிய போகுது, இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு. அடுத்த மாதம் இல்லை, இன்னைக்கு நாளை கழிச்சு 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுன்னு நினைக்கிறேன். நாளைக்கா இன்னும் ஒரு 12 நாளில் இதே ஆயிரவீஸ்வர் மகால், இந்த முக்குளூர் மகால் இருக்குல்ல, ஆயிரவீஸ்வர் திருமண மகால், அதில் நம்மளுடைய செந்தூரன் அறக்கட்டளையுடைய 3வது மாத கருத்தரங்கு 3 குரு நட்சத்திரம் கொண்டவர் தலைமையேற்கிறார். யார் அப்படின்னா ஐயா தங்கபாண்டியன் ஐயா தான் வர்றாரு. எல்லாரும் நோட் பண்ணி வச்சுங்க. 13ஆம் தேதி சனிக்கிழமை. என்னன்னா வர்ற முக்கியமான விஷயம் என்னன்னா ஐயா 1.5 மணி நேரம் பேச போறாரு. ஐயா 1.5 மணி நேரம் பேச போறாரு. முக்கியமான தலைப்பு ஐயா கொடுக்கலான்னு இருக்கேன். ஐயாவுக்குலாம் நான் தலைப்பு கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை, இருந்தாலும் இதை இன்னைக்கு என்ன தேவையோ அதை ஐயா பேசலான் இருக்காரு. கண்டிப்பாக இந்த மீட்டிங்கில் நீங்கள் எல்லாருமே கலந்துக்கணும். எல்லாருக்கும் இலவசம் கொடுக்கக்கூடிய மீட்டிங் என்னோட மீட்டிங் கிடையாது. நான் இலவசம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். என்னுடைய கல்வியாக இருந்தாலும் சரி, என்னுடைய ஜோதிடமாக இருந்தாலும் சரி, இலவசம் என்பது செந்தூரன் அறக்கட்டளை என்றுமே கிடையாது. ஏன் சார் இப்படி சொல்றீங்க? எதையும் சும்மா வாங்கினா பலன் இல்லை, எதையும் சும்மா வாங்கினா பலன் இல்லை. செய்த புண்ணியங்கள் இலவசம் பெற்றவுடன் இலவசம் கொடுத்தவர்கள் சென்றுவிடும், பெற்ற உங்களுக்கு அவருடைய பாவம் தான் வரும். ஐயா நான் சொல்வது உண்மை, வேதத்திலேயே இருக்கு. ஐயா கொடுக்கறதில்ல, அவர் ஜோதிடத்தை இலவசமா அவரோட பாணி வேற, ஆனால் இது உண்மை, வேதத்திலேயே இருக்கு. ஐயா ஒரு பிராமணர் புரோகிதம் பண்றாருன்னா அவர் என்ன பண்ணாரு, அந்த பச்சரிசி அந்த பழங்கள் எல்லாமே அவருக்கு கொடுக்கணும். ஐயா அதெல்லாம் கொடுக்க முடியாது, உங்ககிட்ட காசு பேசிட்டோமே அப்படின்னு நீ எடுத்துட்டு வந்துட்டேன்னா அவர் சொன்ன மந்திரத்தினுடைய பலன் அவருக்கு திரும்பி போயிடும். இதுதான் உண்மை. தட்டுல ஏன் காசு போடுன்னு சொல்றேன், குரு தட்டேந்தி கையேந்துறாரு குரு. அப்ப அவருக்கு என்ன பண்ணணும், பணம் போட்டா குரு என்ன பண்ணாரு, பெரிய பணத்தை திருப்பி கொடுப்பாரு. இதுதான் உண்மை. அதை விட்டு உண்டியில போய் நீ மறைச்சிட்ட பணத்தை, 8ஆம் இடம் என்ன ஸ்தானம், உண்டியில மறைச்சிடுறியா பணத்தை, அப்ப செல்வத்தை மறைச்சு வச்சிடுற. இதே ஓப்பனா குருட்ட கொடுத்து பாரு, திரும்பி வரும். பிராமணர்களுடைய வாழ்த்து ரொம்ப முக்கியம். நான் எந்த பிராமணரை பார்த்தாலும் அவரை ரொம்ப காலில் இருந்து கூட ஆசீர்வாதம் வாங்கிடுவேன். ஏன்னா அவங்கள்ட்ட தான் நிறைய எனர்ஜி இருக்கும், தெய்வத்தினுடைய எனர்ஜி. அவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ அது அவர்களுடன், ஆனால் அந்த எனர்ஜின்னு ஒன்று இருக்குல்ல, பேசினா பேசிட்டே இருக்கலாம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு சகோதரர் ராஜா சங்கர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய ஜோதிட ஜாம்பவான்கள், பிரசன்ன சக்கரவர்த்திகள், வாஸ்து நிபுணர்கள் மற்றும் பேரில் வித்தகர்கள், பல சங்கத்தினுடைய தலைவர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். செப்டம்பர் 13 ஆயிரவீஸ்வர் திருமணமாக நம்மளுடைய 3வது கருத்தரங்கினுடைய தலைவர் கோயில்பட்டியின் தங்கம், எங்கள் சிங்கம் தங்கபாண்டி ஐயா அவர்கள் தான். கண்டிப்பா நீங்க எல்லாரும் வரணும். நன்றி நன்றி நன்றி. வாழ்க ஜோதிடம், வாழ்க தாந்திரிக கலை. தாந்திரிக சக்கரவர்த்தி மதுரையைச் சேர்ந்த பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது ஐயா நமது சூரியநாராயணன் ஐயா அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்.